டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மொக்கையாக போயிட்டு இருந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் எண்டில் ஒரு செம்ம ட்விஸ்ட் வச்சு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கிளப்பி விட்டுருக்காரு பிக் பாஸ். இது 24/7க்கான லைவ் அப்டேட்ஸ். நிறைய பேர் ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. அதில் எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. ரயான் கூட சிரிச்சிட்டு இருக்காங்க. காரணம் இன்றைக்கி லாஸ்ட் டாஸ்க் அப்படின்றது டிடிஎஃப்ல முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ யார் வின் பண்ணியிருப்பா அப்படின்ற நேச்சுரல் கொஷின் எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். நம்ம செக் பண்ண வரைக்கும் ரயான் கம்ஃபர்டபுளான ஒரு லீடில் ஜெயிச்சாச்சு. டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் பாயிண்ட் டேபிள் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரயான் தான் லீடிங்கு, அவனுக்கு தான் போகணும். பட் பிக் பாஸ் சும்மா இருப்பாரா? ஆல்ரெடி எல்லார் மேலேயும் செம்ம காண்டில் இருக்கார் பிக் பாஸ்ன்றது மட்டும் நல்லா தெரியுது. காரணம், டீமாக விளையாடுங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த பிக் பாஸோட டீமே உருவாச்சு. ஆண்கள் வெர்சஸ் பெண்கள், ஆண்கள் எல்லாம் ஒரு டீமு, பெண்கள் எல்லாம் ஒரு டீம் அப்படின்ற மாதிரி டீம் கேம் ஆடுறதுக்கு தான் விட்டாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, அவனோட இண்டிவிஜுவல் கேம் ஆடிருந்தாங்க. இல்லை நான் இந்த டீம் கூட இருக்க மாட்டேன், ஆப்போசிட் டீம் கூட இருப்பேன் அப்படி இப்படின்ட்டு. சரிடா, உங்களுக்கு கோடே வேணாம், நீங்கள் உங்கள் இண்டிவிஜுவல் கேமை நிம்மதியாக ஆடுங்க அப்படின்ன உடனே வித்தியாசமாக இவங்க கோவா கேங்கு, பிரியாணி கேங்குன்னு டிஃப்ரெண்ட் கேங் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் டீமாக விளையாடுறாங்க. ஏன்டா அவங்களை டீமாக விளையாட சொன்னபோது டீமாக விளையாடாமல் இண்டிவிஜுவல் கேம் விளையாட சொல்லும்போது நீங்கள் டீமாக விளையாடுறீங்க. இது எப்படி தெரியுமா இருக்குது? அந்த ஏஞ்சல்ஸ் வெர்சஸ் டெவில்ஸ்னு ஒன்று நடந்துச்சு பாருங்கள். ஏஞ்சலாக இருக்க வேண்டிய டைமில் டெவிலாக மாறினாங்க, டெவிலாக இருக்க வேண்டிய டைமில் ஏஞ்சலாக மாறினாங்க. இவங்களுக்கு எப்படி தான் கேம் ஆடணுன்ட்டு புரியுதா இல்லையான்றது பிக் பாஸே இப்போ வரைக்கும் மண்டகுழம்புன்னு இருப்பார். சரி வரும், எனக்கு ஒரு டைம் வரும், அந்த டைமில் எல்லாரையும் எப்போ வச்சு செய்யணுமோ அப்போ வச்சு செய்கிறேன் பாடுறா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அநேகமாக காத்துன்னுப்பார். அந்த சான்ஸ் தான் இப்போது டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் வந்த மாதிரி நம்மளுக்கு தெரியுது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்க் படி நீங்கள் பாயிண்டெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ரயான் ஸ்டார்டிங்லேருந்தே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணான். அதுவும் எனக்கு அரை பாயிண்ட்னாலும் சரி, ஒரு பாயிண்ட்னாலும் சரி அப்படின்னு சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட அந்த பாயிண்ட்டு மைண்ட் செட்லேயே ஆடினாங்க. அவங்க அக்கா உசிப்பேற்றி விட்டதுலேருந்து பீஸ்ட்டாகவே உண்மையிலே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான்னு சொல்லணும். இன்ஃபேக்ட் தலைமுடியை கலர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு மஞ்சுரிக்கு 3 பாயிண்ட் வருதுன்னா அதில் 2 பாயிண்ட் எனக்கு கொடு, அப்போ தான் நான் தலைமுடியை கலர் பண்ணுவேன்னு சொல்லி பண்ணதெல்லாம் உண்மையிலே வேறு லெவல் ஒரு ஸ்மார்ட்டான கேமு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மஞ்சரிக்கு 3 பாயிண்ட் போகுது, அந்த 3 பாயிண்ட்டு ஃபுல்லாக மஞ்சரிக்கு போகாமல் 1 பாயிண்ட்டு தான் கெயின் ஆகுது. ப்ளஸ் எனக்கும் 2 பாயிண்ட்டாக கெயின் ஆகுது அப்படின்றதுல செம்மையான ஸ்ட்ராட்டஜி போட்டு ரயான் ஜெயிச்சான் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி 1 பாயிண்ட்டு அரை பாயிண்ட்டுன்றது எல்லாத்துக்கும் ரயான் பண்ணதுக்கு உண்மையிலே ஹி டிசர்வ்ஸ் தான். அதே மாதிரி டாஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாஸ்க்லேருந்தே, நெருப்புக்குழி டாஸ்க்லேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் எலிமினேட் பண்ணி சௌந்தர்யாலாம் கொஞ்சம் லேடரில் மேலே வரதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா ரயான் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் போட்டது ரயான் உண்மையிலே. அதே மாதிரி முத்துக்குமரன் பேச்சில் மட்டும் வல்லவன் கிடையாது, நான் உண்மையிலே டாஸ்க்லேயும் வல்லவன் தான் அப்படின்ட்டு எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணி பாயிண்ட் யாராவது ஒருத்தருக்கு இண்டிவிஜுவலாக போகணும் அப்படின்னா கூட வேணாம் எல்லோரும் பிரித்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பெரிய டிஃப்ரென்ஸ் அந்த பாயிண்ட் டேபிளில் க்ரியேட் பண்ணாமல் பார்த்து தனக்கான கேமையும் அதே சமயம் ரொம்ப டெக்னிக்காக ஆடிந்தார் முத்துக்குமரன். ஸோ முத்துக்குமரன் செகண்ட் பிளேஸு, ரயான் ஃபர்ஸ்ட் பிளேஸு. நாங்கள் செக் பண்ண வரைக்கும் 24/7 பார்த்த வரைக்கும் இன்றைக்கி அந்த கடைசி டாஸ்க்கும் முடிஞ்சு போச்சு. அந்த முடிவில் ரயான் கம்ஃபர்டபுளாக ஃபஸ்ட் பிளேஸ் இருக்கார். அடுத்த இடத்துல 19 பாயிண்டில் முத்துக்குமரன் இருக்கார். ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ரயான் தான் வின்னர் அப்படின்ட்டு பிக் பாஸ் அங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சுருக்காரு. நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணப்படும் டிக்கெட் டு ஃபினாலே வின்னர் யார் அப்படின்றது வச்சுருக்காரு. ஜென்ரலாக பார்க்கும்போது டேபிளில் தெரிஞ்சிருச்சு இவங்க தான் வின்னு அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ரயான் கிட்ட தான் அதிக பாயிண்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. பட் நாளைக்கு தான் பண்ணணும் அப்படின்னும் போது ஒருவேளை ரயானுக்கு அந்த டிக்கெட் டு ஃபினாலேவே கொடுக்க முடியாது அப்படின்ட்டு பிக் பாஸ் மறுப்பாரா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருந்திருக்கு. சமூக வலைத்தளங்களில் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் நிறைய ரீசன் சொல்கிறாங்க. இல்லை அது சாட்டர்டே எபிசோட்னால் விஜய் சேதுபதி வருவார், அவரை வச்சு அவர் கை மூலமாக ரயானுக்கு கொடுத்தா அது சூப்பராக இருக்கும். ஒருவேளை சான்ஸ் இருக்குது விஜய் சேதுபதி அவர்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி ரயானுக்கு அந்த டிக்கெட் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி விஜய் சேதுபதிக்கு ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட்டாக அதை க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில பேர் பேசுகிறாங்க. மோரோவர் விஜய் சேதுபதி அவர்கள் இது ஃபஸ்ட்டு சீசன், அவருக்கு கமல்ஹாசன் அவர்கள் இருந்த இடத்துல அவர் பண்ணுறாருன்னும் போது ஒரு ஃபஸ்ட்டு சீசனில் மெமரபுளான ஒரு தாக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்கள் நினைக்கலாம். அதனால் தான் அதை ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு ஒன்று சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் இன்னொரு வாய்ப்பையும் நம்ம மறுத்துட முடியாது. காரணம், இந்த வாரமே ஒரு கண்டென்ட்டும் இல்லைங்க. பொதுவாகவே விஜய் சேதுபதி எல்லாத்தையும் ரீகேப் தான் பண்ணுவார். நீங்கள் என்னம்மா பண்ணீங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களுக்கு என்ன கருத்து இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் பேச விட்டு வேடிக்கை பார்ப்பார். இவர் எந்த கொஷினும் உருப்படியாக கேட்ட மாதிரியும் நம்மளுக்கு ஞாபகம் இல்லை. கண்டென்ட் கொட்டி கிடக்கிற வாரத்திலேயே அதை சொதப்புவார் விஜய் சேதுபதி அவர்கள். இந்த வாரம் சுத்தமாக கண்டென்ட் இல்லை, டாஸ்க்கு மட்டும்தான் கண்டென்ட்டு. அந்த டாஸ்க்கையும் இவங்க சொதப்பலாக பண்ணாங்க. சொதப்பலாக பண்ணதை வச்சு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கலாம், ஆனாலும் அது விஜய் சேதுபதி பண்ண மாட்டாருன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த டிக்கெட் டு ஃபினாலே ஒரு கண்டென்ட்டாக எடுத்து அதை பற்றியே பேசி உழப்பி விட்டலாம் அப்படின்ட்டு விஜய் சேதுபதி பிளான் பண்ணியிருக்கலாம். அதில்
ரயானை ஆஹா ஓஹோ அப்படின்ட்டு பாராட்டி மற்றவங்க வந்து நீங்கள் எஃபர்ட்டே போடல, ரயான் போட்ட மாதிரி எஃபர்ட் போடணும், நீ பீஸ்ட் ஆகிட்ட அப்படி இப்படின்றதே 2 மணி நேரம் பேசிவிட்டு இந்த டிக்கெட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு விஜய் சேதுபதி நினச்சிருக்கலாம். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த டிக்கெட் டு ஃபினாலே பொறுத்த வரைக்கும் ரயான் உண்மையிலேயே அந்த பீஸ்ட் மோட் அப்படின்றத வந்து ஆன் பண்ணியிருக்கான். ஸோ அதுக்கான பாராட்டுகளும் நிச்சயமாக விஜய் சேதுபதி அவர்கள் கொடுப்பாங்க. மற்றவங்க எதுவும் பண்ணல. இதெல்லாம் ஒரு ரீசனாக இருக்கலாம். ஆனால் ஒரு 2 ரீசன் இருக்குது. ஒரு குறும்படமும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு கிடைச்ச தகவலாக இருக்குது. அண்டு ரயானுக்கு அந்த டிக்கெட் டு ஃபினாலேவை கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 2 ரீசன். முதல்லேருந்தே பிக் பாஸ் வந்து ரொம்ப காண்டில் இருக்கார். நீங்கள் குரூப்பிசம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இந்த டிக்கெட் டு ஃபினாலேவே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு குரூப் இதுவாக தான் இருந்துச்சு, ஒரு குரூப் ஆக்டிவிட்டியே மாதிரி தான் இருந்துச்சு. நான் வரலினா கூட பரவாயில்ல, எதிரில் இருக்கிறவங்க வரக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட்லேயே தான் எல்லா பிளேயர்ஸும் ஆடிந்தாங்க. ஏன்பா உங்கள் இண்டிவிஜுவல் கேம் ஆடி உங்களுடைய திறமையை காமிச்சு நீங்கள் யாருன்றதை மக்கள்கிட்ட காமிச்சு தான் பிக் பாஸ் டைட்டிலே வின் பண்ணோம். அங்கேயும் வந்துட்டு நான் எப்படியும் வரமாட்டேன்னு தெரியும், எனக்கு அவ்வளோ கெப்பாசிட்டியெல்லாம் இல்லை, பட் அவன் வரக்கூடாது, அவனுக்கு பதிலாக இன்னொரு ஸ்ட்ராங்கான பிளேயரை நான் சப்போர்ட் பண்ணி தூக்கி விட்றேன் அப்படின்றதுக்கு நீங்கள் எதுக்கு பிக் பாஸுக்கு வரணும்? உள்ளே இருக்கிற வேறு ஒரு பிளேயருக்கு நீங்கள் வெளில உட்காந்து பிஆர் வேலை பார்த்துருக்கலாமே அப்படின்ற கடுப்புக்கு தான் நிச்சயமாக பிக் பாஸுக்கு இருக்கும். மக்களுக்கே நிறைய பேர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இவங்க கேமே விளையாடாமல் அவனுக்கு விளையாடுறேன், ஆனால் எனக்கு கடைசியில் ஜெயிக்கிற பிக் பாஸ் பரிசு தொகையை மட்டும் முதல் பிளேஸில் வேணும் அப்படின்ற எண்ணத்தோடு இவங்க ஆடி நிற்கும்போது நிச்சயமாக இது ஒரு இண்டிவிஜுவல் கேமுக்கான இடமே இங்கே ஸ்கோப்பே இவங்க கொடுக்கல அப்படின்றது தான் நம்மளுக்கும் அந்த கடுப்பு தான். அந்த வகையில் இவங்க குரூப் ஃபார்ம் பண்ணி ஆடினதை கிழின்ட்டு பிக் பாஸ் வந்து கிழிச்சிட்டு டிடிஎஃப்பை வந்து கொடுக்க முடியாது, டிக்கெட் டு ஃபைனலை வந்து நிச்சயமாக ரயானுக்கு கொடுக்க முடியாதுன்னு ஒரு குண்டு தூக்கி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இது ஒரு ஆஸ்பெக்டாக இருந்தாலும் இது மட்டுமே போதுமா? ஒரு டிக்கெட் டு ஃபினாலேவை கஷ்டப்பட்டு அவ்வளோ ஜெயிச்சு ஆடி இருக்கான். ஜஸ்ட் லைக் தட் குரூப் ஃபார்ம் பண்ணி ஆடுறீங்க அப்படின்ட்டு இவ்வளோ பெரிய விஷயத்த ஜஸ்ட் லைக் தட் பிக் பாஸ் கேன்சல் பண்ணிடுவாரா அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். அங்கே தான் குறும்படத்திற்கான வாய்ப்பும் இருக்குது. குறும்படம் யாருக்காக இருக்கும் அப்படின்னா, இத்தனை 10 பேர் இருக்காங்க, 10 பேரில் 10வது இடத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து குறும்படம் போட்டு காமிச்சா அதுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதுக்கு வந்து சாட்டர்டே எபிசோடு வரைக்கும் காத்திருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. டிக்கெட் டு ஃபைனலாகவே வின் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ரயான் அவர்களுக்கு தான் அந்த குறும்படம் அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்ச தகவல் சொல்லுது. ரயானுக்கு ஒரு வேலை குறும்படம் போடும் பட்சத்தில் ஈஸியாக அவரோட டிக்கெட் டு ஃபைனலே கேன்சல் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜார் டாஸ்க் இருந்துச்சுல, ஜார் வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு போகிற டாஸ்க்கு, அதில் வந்து ரயான் ஒரு தடவை ஆல்ரெடி அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பார். ஆரம்பித்தோடனே அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட் வார்னிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோ திருப்பி பார்க்கும்போது நம்மளுக்கே சில சந்தேகமாக இருக்குது. அது ஃபஸ்ட்டு வார்னிங் கொடுத்ததுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காரா, இல்லை ஃபஸ்ட் வார்னிங் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காரான்னு ஒரு டவுட்டு. ஒரு வேளை முன்னாடியே அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தால் ஃபேர் எனஃப், ரயான் தான் வந்து வின்னராக இருப்பார். அண்ட் விஜய் சேதுபதி அவருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிடலாம். ஒருவேளை ஃபஸ்ட்டு வார்னிங் கொடுத்ததுக்கு அப்புறம் ரயான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கும் பட்சத்தில் அது ஃபவுல் ஆகிடும். அந்த இதில் ஜெயிச்ச 3 பாயிண்ட்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரயானோட பாயிண்ட் கம்மி ஆகிட்டு முத்துக்குமரன் 19 பாயிண்ட்டோட அப்படியே இருப்பார். அவர் ஃபஸ்ட் பிளேஸ் மூவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ முத்துக்குமரனுக்கு டிடிஎஃப் கொடுக்கறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு கிடைச்ச சில தகவலாக இருக்குது. பட் இப்போதைக்கு எதையும் உறுதிப்படுத்தி நம்மளால் கூற முடியாது. இன்றைக்கி நைட்டும் எதுவும் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியல. பிக் பாஸ் எதுவும் பிளான் பண்ணுற மாதிரி தெரியல. நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு காலையில் ஷூட்டிங் ஆரம்பித்த உடனே, சாட்டர்டேக்கான ஷூட்டிங் ஆரம்பித்த உடனே தான் ஒவ்வொரு தகவலாக வெளிவர ஆரம்பிக்கும். அப்போது நாங்கள் உடனடியாக தகவல்களை சேகரித்து டிக்கெட் டு ஃபினாலேயில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கிறதா, ரயான் அந்த டிக்கெட்டை வாங்கினாரா, இல்லை வேறு ஏதாவது குளறுபடிகள் இருந்துச்சா, இல்லை நம்ம எல்லோரும் எதிர்பார்த்த குறும்படம் இருக்குமா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இந்த சீசனில் பெருசாக குறும்படமே இல்லை, குறும்படத்துக்கான ரோலே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ ஒரு வேளை குறும்படம் வைக்கும் பட்சத்தில் டிக்கெட் டு ஃபைனலேயாவது இந்த பிக் பாஸ் சூடு பிடிக்குமா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ரயான் உண்மையிலே டிக்கெட் டு ஃபைனலே டிசர்வ்டா, இல்லை முத்து இந்த மாதிரி விஷயத்துக்கால முத்துக்கு கொடுக்கறது கரெக்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய கமெண்ட் எது அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். ரயானை தவிர்த்து வேறு யார் உண்மையிலே டிக்கெட் டு ஃபைனலில் போட்டி போட்டாங்க, அவங்களோட முழு எஃபர்ட்டையும் கொடுத்தாங்க, பட் அவங்களுக்கு லக் இல்லை அப்படின்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.